ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கோதும்பும் கூடவே பழம் கொஞ்சம் குட்டி குட்டி இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு ஈஸியான அதை விட டேஸ்ட்டும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் கோதுமை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கோதுமை அதில் சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது ஏன் நல்லா திக் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை சேர்த்துறதுக்கு பகரம் நீங்கள் ரைஸில் நம்ம கம்பு திணை அந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் சேர்த்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இது ஏன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதே வேறு பவுலுக்கு மாற்றி நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கோம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கோம். இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கறியை விட்டுறக்கூடாது. இதுவும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். இப்போது இது பாருங்கள், கோதுமை நல்லா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா ஃபைனாக இருக்கணும். இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்து நம்ம தேங்காயை சேர்த்திடலாம். இப்போது வெல்லத்தை நான் சேர்த்த போகிறோம். 2 அச்சு வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாசனைக்கு வேணால் ஏலக்காயும் கூட நீங்கள் சேர்த்திடலாம். இப்போது நான் பழம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா தலைவா நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.